ஒரு சோகமான செய்தி என்னன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா புனல்வாசல் கிராமம், அந்த ஊரை சேர்ந்த பெலிக்ஸ் ராஜா தன்னோட பணம் லீவ் ஸ்மார்ட் நிறுவனத்தில் 10 லட்சம் போட்டு திரும்ப கிடைக்கலன்னு சொல்லி அதற்காக சார்லஸ், தேவகோட்டையை சேர்ந்த சார்லஸ் அடியாட்களை வச்சு மிரட்டினாரு. அதனால தற்கொலை பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் தற்கொலை பண்ணியிருக்காரு. முதல்ல உங்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, நிறைய நிறுவனங்கள் பிரச்சனையாக இருக்குது, ஏமாத்திட்டு போயிருக்குது. அவங்களுக்கெல்லாம் வழிகாட்ட ஆள் இல்லை, அவங்க பணத்தை மீட்கிறதுக்கு சங்கங்கள் இல்லை, சட்ட போராட்டங்கள் இல்லை. நம்ம தொடர்ந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கோம், சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்கோம், சங்கங்கள் வச்சு உங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம், உங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறோம். சீக்கிரம் வந்து பணம் கிடைச்சிரும், அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். தயவு செய்து கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் பணத்தை மீட்க வழி இருக்குது. ஆனால் யாரும் இது மாதிரி ஒரு முடிவுக்கு தயவு செய்து போகாதீங்க. இப்போ என்னென்னா, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நம்ம குடும்பத்தை யார் காப்பாற்றுவா? அந்த வீடியோலாம் பார்க்கும்போது, அந்த மனைவி குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க எதிர்காலம் என்ன, அவங்க எதிர்காலத்துக்கு என்ன வழி? எல்லாருமே வருவாங்க, 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆறுதல் சொல்லுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அதற்கப்புறம் எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது. இப்போ நேற்று வந்து இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்ன உடனே ஒரே நாளில் 1,11,000 அந்த நிறுவனத்தில் ஏமாந்து பணம் இழந்த ஆட்கள் எல்லாம் உடனடியாக திரட்டி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்களுமே அவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க. ஆனால் எப்படி கொடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோடு தானே வந்தாங்க. அந்த தன்னம்பிக்கை எல்லாருக்கும் வேணும். அதனால் எல்லாரும் ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படணும், ஒற்றுமையாக செயல்படணும். இன்னைக்கு வந்துட்டு இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஒரு 3 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. தேவகோட்டை சார்லஸு, காரைக்குடி நாகரத்னம், கோயம்புத்தூர் பாலசுப்ரமணியம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்த நிறுவனத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான சார்லஸ்கள் இருக்காங்க. அவங்கள என்ன செய்ய போறீங்க? அப்போ அவங்ககிட்ட இருந்து நம்ம பணத்தை எப்படி மீட்கிறது? நிறுவனம் வந்து நீதிமன்றத்தில் இஓடபிள்யூ போலீஸோ சொத்துக்களை ஒப்படைச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். எந்த சொத்துக்களை ஒப்படைச்சிருக்காங்க? நிறுவனத்தின் பேரில் உள்ள சொத்துக்களையும், நிறுவனத்தின் முதல் ஒரு 5-6 டைரக்டர்ஸ் அவங்க சொத்துக்களை மட்டும்தான் ஒப்படைச்சிருக்காங்க. இன்னும் 200க்கும் மேற்பட்ட டைரக்டர்ஸ் சொத்துக்களை வச்சுக்கிட்டு 5 கோடிக்கு மேலே வீடு வச்சிருக்கிறவங்க மட்டும் 100 பேர் இருக்கான். BMW, ஆடி, பென்சன் கார்கள் வச்சிருந்தவங்கலாம் 200-300 பேர் இருக்கான். அவங்களெல்லாம் சட்டத்தின் முன்னாடி பிடிச்சு கொடுங்க. நீங்கள் ஏன் போய் தற்கொலை பண்ணிக்கணும்? உங்கள் உயிரை மாற்றிக்கிறதுக்கு பதில் அந்த ஒரு 100 பேரை நீங்கள் போலீஸில் பிடிச்சு கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பணம் வந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் அப்படி முடிவெடுங்க. நம்ம எங்கே இழந்தோமோ அங்கே தான் தேடணும். யார் நம்மகிட்ட வாங்கிட்டு BMW, ஆடியும் பென்ஸும் வீடும் கட்டினானோ அவன்கிட்ட தான் மீட்கணும். யாரெல்லாம் இப்போ சொத்துக்களை விற்றுக்கிட்டு இருக்கானோ டெய்லி லிஸ்ட்டு வருது. சொத்துக்கள் அங்கே விற்றுருக்காங்க, இங்கே விற்றுருக்காங்க, விற்றுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. இப்போ யாரெல்லாம் சொத்துக்களை விற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி போலீஸில் கொடுங்க. அவங்க விற்ற சொத்துக்கள் லிஸ்ட் எடுத்து கோர்ட்டில் கொடுங்க. அப்போ தான் நம்ம இழந்த பணத்தை மீட்க முடியும். அதை விட்டு கோழைத்தனமான இது மாதிரி முடிவுகளை தயவு செய்து எடுக்காதீர்கள். உங்களுக்கு மன கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குதுன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களை மாதிரி முதலீட்டாளர்கள் எல்லாரையும் ஒன்று சேருங்க. மன ஆறுதலுக்காக எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தால் கோயிலுக்கு, கிறிஸ்டியனாக இருந்தால் சர்ச்சுக்கு, முஸ்லீம்களாக இருந்தால் மசூதிக்கு போங்க. அங்கே போயிட்டு அமைதியாக தியானம் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க. மன அமைதிக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதை குடும்பத்தோடு உட்காந்து பேசுங்க. குழந்தை குட்டிகள் முகத்தை பாருங்கள். இப்படி ஒரு முடிவு வராது. குழந்தை குட்டிகளோட முகத்தை பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி உங்களுக்கு யார் இருக்கா அப்படி யோசிச்சிங்கன்னா இது மாதிரி ஒரு மோசமான முடிவுகள் எடுக்க முன் வர மாட்டீங்க. ஏன்னா இப்போ முடிவு எடுத்துட்டீங்க. உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறது யார்? நீங்கள் போனதுனால உடனே உங்கள் பணம் வந்துருச்சா? இல்லை பணம் வந்தால் தான் உங்கள் குடும்பத்துக்கு யார் ஆறுதல்? அந்த பணத்தை வச்சு என்ன செய்ய முடியும்? நீங்கள் இருந்தால் தானே உங்கள் குடும்பத்துக்கு பணமே இல்லைன்னா உழைச்சி சாப்பாடு போட முடியும். இதெல்லாம் வந்து எல்லாரும் யோசிக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த வீடியோவில் சொல்கிறோம். தயவு செய்து பொறுமை, அமைதி, ஒற்றுமை, நிம்மதிக்கான வழிகளை தேடுங்க. உங்கள் பணம் கிடைக்கும். பணம் கிடைக்கிறதுக்கு கிடைக்காத பட்சத்தில் சொத்துக்களை விற்கிற லீடர்ஸை பிடிச்சி கொடுங்க. உங்கள் கண் முன்னாடி 5 கோடி 10 கோடி வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்கானா அந்த டீட்டெயில் எடுத்து கோர்ட்டுக்கு கொடுங்க, போலீஸுக்கு கொடுங்க. உங்கள் பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த அவனெல்லாம் பிடிச்சி போலீஸில் ஒப்படைங்க. அக்யூஸ்டுகளை 200க்கு மேலே அக்யூஸ்டுகள் இருக்காங்க, 200க்கு மேலே டைரக்டர்ஸ் இருக்காங்க அந்த நிறுவனத்தில். அவங்கெல்லாம் போலீஸில் பிடிச்சி கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு முடிவு எடுக்காதீங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து என்னென்னா, இந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஆகிருக்குது. அது வந்து கிரைம் நம்பர் குற்ற எண் 150/2024
அந்த எஃப்ஐஆர் இதில் ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அது வந்து குற்றவியல் நடைமுறை சட்டம் 174 CRPC 174 மற்றும் IPC இந்திய தண்டனை சட்டம் 306 கீழ் வழக்கு போடப்பட்டிருக்குது. அந்த வழக்கில் என்னென்னா இவர் 10 லட்ச ரூபா லைவ் ஸ்மார்ட் கம்பெனியில் போட்டிருக்கிறாரு. அந்த பணத்தை திருப்பி கேட்டப்ப தேவகோட்டை பைபாஸில் இருக்கிற சார்லஸ் ஆஃபீஸுக்கு வர சொல்லியிருக்காங்க. சார்லஸ் ஆஃபீஸுக்கு போனதுக்கு அங்கே இருந்த சிலர், அங்கே வந்தவங்க சார்லஸ் எங்களை அனுப்புனாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்காங்க. இவர் வந்து என் பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ உனக்கு பணமெல்லாம் கிடைக்காது, உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கோ, இனிமேல் பணம் கேட்டு வந்தால் உன்னை சங்கு அறுத்து போட்டுருவேன், தொலைச்சி போடுவேன், பைபாஸில் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி விடுவேன், இனிமேல் பணம் கேட்டு வரக்கூடாது என்று கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். அதனால் பயந்து போய் அவர் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. அவர் கூட ஆர்எல் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. 2 பேர் வந்து வீட்டில் வந்து எனக்கு பணம் போச்சேன்னு புலம்பிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மருந்தை குடிச்சிட்டாரு. அப்புறம் 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் உயிரை விட்டுருக்காரு. இதுதான் அதில் நடந்திருக்குது. இந்த குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவங்க வந்து கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அவங்க மேலே கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இவங்களை வந்து கைது செய்யும் வரை சட்ட போராட்டம் தொடரும். இவங்க முன்ஜாமீன்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உரிய நீதிமன்றத்தில் இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்படும். அவங்க குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த மனைவி குழந்தைகளுக்கு அவங்களுக்கு குடும்பம் வாழ்கிறதுக்கு அந்த குழந்தைங்க படிப்பு செலவு எல்லாத்தையும் அரசாங்கத்திடமிருந்தும் இந்த குற்றவாளிகளிடமிருந்தும் வசூல் பண்ணி தரணும். அது வரைக்கும் வந்துட்டு இந்த போராட்டம் சட்ட போராட்டம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஞானச்சங்கத்திலிருந்து என்னை சிவகங்கை தேவகோட்டை மண்டலத்துக்கு ஒருங்கிணைப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். சென்ற ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இறப்பை போல ஆகக்கூடாது என்பதற்கான விழிப்புணர்வு கூட்டத்தையும் நடத்தப்பட்டது. அதோடு இந்த ஒரு இறப்பு நிகழ்வை கண்டு மனசுக்கு மிகவும் வருத்தமும் துக்கமும் ஏற்பட்ட காரணத்தினால் அவர் இல்லம் சென்று பார்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக இங்கு வந்தோம். அவர்களை பார்க்கும் பொழுது ஈறு கொலையே நடுங்குகிறது. பச்சை குழந்தை 2 பொம்பளை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு அந்த அம்மா என்ன பண்ண போகிறாங்களோ தெரியலை. இந்த நியமேக்ஸ் கமெண்டில் இருக்கிற நிர்வாகிகள் கொஞ்சமாவது இறங்கி கீழே வரணும். அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை எங்களுடைய பொருளாளர் சொன்னது போல் சரண் சார் அதை செய்து கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கிறேன். தவறும் பட்சத்தில் சிவகங்கை தேவகோட்டை டிவிஷனில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராகிய வேதராஜ் என்னுடைய தரப்பிலிருந்து மொத்த மக்களையும் திரட்டி யாரை முற்றுகையிடணுமோ எங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தணுமோ அதையெல்லாம் செய்வோங்கிறதையும் இந்த நேரத்தில் பதிவிடுறேன். ஆகவே தயவு கூர்ந்து மனிதாபிமானத்தோடு இவங்களுக்கு செய்ய வேண்டிய முறைகளை முறைப்படி செய்யணும். அவங்க செய்திருக்கக்கூடிய அந்த சார்லஸ் சார் செய்திருக்கக்கூடிய அந்த காரியம் பெரிய கொலை குற்றத்துக்கு உள்ளானது. அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கணுமோ அந்த தண்டனையும் இந்த அரசு வாங்கி கொடுக்கும்னு நம்பிக்கையோடு இருக்கோம். இதோட என்னுடைய உரையை முடிக்கிறேன். இதை கண்டிப்பாக அரசாங்கம் செய்யுங்கிற நம்பிக்கையோடு இந்த இடத்த விட்டு செல்கிறோம். இந்த சங்கமும் இந்த மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளர் நானும் இவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேங்கிறத வாக்குறுதி அளித்துக் கொள்கிறேன். நன்றி. நண்பர்களே, நேற்றைய தினம் நம் சங்கத்தில் பயணித்து வந்த திரு பெலிக்ஸ் ராஜா அவர்கள் தற்கொலை செய்து கொண்ட விஷயம் அனைவருக்கும் தெரியும். அவர் தான் முதலீடு செய்த 10 லட்சம் ரூபாயை திரு சார்லஸ் அவர்களிடம் கேட்க சென்றபோது, உன்னை கொலை செய்து விடுவேன், இன்னொரு இடம் இந்த பக்கம் வந்த அப்படின்னா பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப தகாத வார்த்தையில் திட்டி மிரட்டி அனுப்பிச்சிருக்காரு. இதனால் வீட்டுக்கு வந்த அவர், நான் வாழ்க்கையில் சம்பாரித்த 10 லட்சம் வீணாக போச்சு, இனிமேல் எனக்கு வாழ்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனது உயிரை தற்கொலை செஞ்சு மாச்சிக்கிட்டாரு. இந்த விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ நாங்கள் இந்த நியோமேக்ஸ் நிர்வாகத்துக்கு என்ன சொல்ல வரோம்னா, சார்லஸ் சார் அவரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவகோட்டையில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நடத்தினவர். அவருக்கு ஓனாக கிளப் ஹவுஸு, ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி, அப்புறம் நியோ கலெக்ஷன்ஸு, அப்புறம் கட்காம்ஸு அப்படின்னு ஹேர் சலூன்ஸு, எவ்வளவோ பார்லர்ஸு, அதுக்கப்புறம் ஒரு 10-15 வீடுகள் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2000 கோடிக்கு மேலே அவர் அதிபதியாக இருந்திருக்காரு. இது பெலிக்ஸ் ராஜா அண்ணனோட ஒய்ஃபு, அவங்களோட கை குழந்தை, இதோட பொண்ணு. இன்னைக்கு இந்த குழந்தைக்கும் அந்த கை குழந்தைக்கும் எதிர்காலமே இல்லை. கம்பெனிக்கு ஜாலரா அடிக்கிற சில நாய்க இந்த மரணத்தை ரொம்ப கொச்சப்படுத்திலாம் பேசுகிறீங்க. அவங்க எப்படி செத்தாங்கன்னு விசாரணையில் தெரியும் அப்படின்றீங்க. நாங்கள் கேட்குற கேள்வி, உன் வீட்டில் இருக்க
உன்னோட மகளுக்கோ உன் மகனுக்கோ இதெல்லாம் மாதிரி தான் நீ இப்படி தான் பேசுவியா? உனக்கு காசு வருன்றதுக்காக ஒரு குடும்பத்தை தரகுறவா நீ பேசி ஆடியோ போடுற. இதுக்கான பலனை நீ வணங்குற சாமியை உனக்கு கொடுப்பா. நீ வணங்குற சாமி தான் அவங்களும் கும்பிடுறாங்க. நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுற. எல்லாரோட பணத்தையும் கொள்ளையடிச்சு நீங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட நினைக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு சொல்கிறோம், இந்த குடும்பத்துக்கும் இந்த குழந்தைக்கும் எதிர்காலத்துக்கான தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய தவறும் பட்சத்தில், ஒரு வாரத்துக்குள்ள பூர்த்தி செய்ய தவறும் பட்சத்தில் தேனி சங்கத்தை சேர்ந்த அனைத்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்களும் முதலீட்டாளர்களும் ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். அந்த சட்ட போராட்டம் நீங்கள் வாழ்க்கையிலேயே பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய போராட்டமாக அமையும் அப்படின்ற இடத்துல உறுதியாக சொல்லிக்கிறோம். இந்த குழந்தையை நினச்சி பாருங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? எல்லாரும் பாருங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய செயலை இந்த சங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒன்றுமே இல்லாத எல்லா காசையும் போட்டு ஏமாந்த நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு கொஞ்சம் தொகையை போட்டு 1,11,000 ரூபாயை அவங்க கையில் கொடுத்துருக்கோம். அவங்க போட்ட 10 லட்ச ரூபாய் அவங்களால ஏன் கொடுக்க முடியாது நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கும்போது கொடுத்துருந்தா 10 லட்சம். இன்னைக்கு அந்த குழந்தையோட எதிர்காலத்தை யார் பார்ப்பாங்க? யார் அவங்களுக்கான படிப்பு செலவு ஏற்றுப்பாங்க? நாங்கள் சங்கத்து ரீதியாக வைக்க கோரிக்கை என்னன்னா, இந்த 2 குழந்தைகளோட படிப்பு செலவு, அந்த பொண்ணு என்ன படிக்குதோ அதை முழு செலவையும் இந்த சார்லஸும் அவர் கீழே இயங்கி வந்த அந்த ஏஜென்ட்டுகளும் முழுமையாக ஏற்றுக்கணும். அவனோட ஃப்யூச்சருக்கு எல்லா விதையும் செஞ்சு கொடுக்கணும். இவர் போட்ட 10 லட்சம் மட்டும் இல்லாமல் அதுக்கான இழப்பீடு தொகையை முழுவதையும் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லி நாங்கள் இந்த சங்கத்து வாயிலாக சொல்கிறோம். இவங்க பின்னாடி சங்கம் நிற்கும். சங்கத்தோட தலைவர் சங்கராக இருக்கட்டும், மணிகண்டன் செயலாளராக இருக்கட்டும், மற்ற செயற்கை உறுப்பினர்களாக இருக்கட்டும், எங்கள் உடம்புல நீங்கள் வெட்ட நாங்கள் வந்துக்கிட்டே இருப்போம். கடைசி ஆள் வரைக்கும் நின்று அவங்களுக்கு இழப்பீடு தொகையை வாங்கி தராமல் நாங்கள் ஓய மாட்டோம். இனி அவங்க பின்னாடி சங்கம் இன்னைக்கு உறுதியாக நிற்குன்றத இந்த இடத்துல ஆணித்தரமாக பதிவு செய்கிறோம். இவருக்கும் வணக்கம். நம்ம தேனி மாவட்டம் சார்பாக இந்த போராட்டத்தை தொடங்கி கிட்டத்தட்ட 1 வருட காலம் முடிய போகுது. இன்னும் கம்ப்ளைண்ட் முடிகிறதுக்கு இன்னும் 2-3 நாட்கள் தான் பாக்கி இருக்கிற நிலைமையில் இப்படி ஒரு துயரமான சம்பவம் கண்டிப்பாக நடந்திருக்கக்கூடாது. நம்ம ஒரு கடைசி ஸ்டேஜ், ஒரு 99% போய் முட்டிட்டு கடைசியாக ஒரு செட்டில்மெண்ட் ஸ்டேஜுக்கு போய் நிற்கிறப்ப ஏதோ தன்னோட இயலாமையினால் இப்படி ஒரு முடிவை அண்ணன் எடுத்திருக்காரு. தயவு செஞ்சு இது முடிவே கிடையாது அப்படிங்கிறத எல்லா மக்களும் தயவு செஞ்சு உணர்ந்துக்கங்க. ஏன்னா ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு ஒரு கடைசி ஸ்டேஜில் நம்ம போய் நின்றுட்டோம். என்னானாலுமே இது வரைக்கும் கட்டி காப்பாற்றி இவ்வளோ போராட்டங்களை மீண்டு எல்லாம் வந்த நம்ம இதுக்கு மேலே இன்னும் ஒரு 6 மாதம் வரைக்கும் தான் இருக்கும். எங்கள் பார்வையில் கூடிய சீக்கிரம் இதுக்கான தீர்வு வந்துடும். நம்மளுமே இதுக்கான சட்ட போராட்டங்களும் மேற்படியான அரசுக்கு உட்பட்ட எல்லா போராட்டங்களையுமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னால் தயவு செஞ்சு உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகள் நினச்சி பாருங்கள். மேற்கொண்டு இந்த சாவை ரொம்ப கேவலமாக பேசின இந்த சாவை இது பண்ணி நேற்று ஒரு ஆடியோ போட்டிருந்தாரு. நம்ம எல்லாருமே கேட்டோம். இது எதனால் இறந்தாரு, குடும்ப பிரச்சனை, இது வரைக்குமே கிட்டத்தட்ட எங்கள் கண் பார்வைக்கு தெரிஞ்சு என்னோட நண்பர் உட்பட, சிவா அப்படிங்கிற நண்பர் உட்பட 4 பேர் இறந்துருக்காங்க. எல்லாருமே குடும்ப தகராறில் தான் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, குடும்ப தகராறு எதனால் வருது? இந்த நியோமேக்ஸுங்கிற கம்பெனியில் பணத்தை போட்டு அந்த பணத்தை திரும்ப வாங்க இயலாமல் எந்த வீட்டில் இருக்கிற பொம்பளையாக இருந்தாலும் சண்டை போடத்தான் செய்வாங்க. இப்போ பணத்தை இழந்துட்டாங்கன்னா அதுக்கான கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. அது குடும்ப சண்டை கிடையாது. நீங்கள் ஏமாத்துனதுக்கு குடும்பங்கிற ஒரு ஆயுதத்தை நீங்கள் எடுத்து இவங்களால தான் செத்தாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை தான் நிரூபிக்கிறீங்க. அது கிடையவே கிடையாது. முழுக்க இப்படி ஒரு ஆடியோ போட்ட நீங்கள் நாளைக்கு உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு துக்க காரியம் நடக்குது அப்படின்னா நீங்கள் இதே மாதிரி தான் பேசுவீங்களா? இல்லை இது கம்பெனி எங்களுக்கு இந்த மாதிரி பண்ணலை, என் குடும்பத்தில் நான் என் பொண்டாட்டி பிள்ளை கூட சண்டை போட்டு அதனால தான் அவங்க இறந்து போனாங்கன்னு நீங்கள் பேசுவீங்களா? அந்த மாதிரிலாம் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் உங்கள் வாயில் வரவே வராது. ஏன்னா முழுக்க கம்பெனிக்கு நீங்கள் சொம்பு தூக்கிட்டு இருக்கீங்க. அது செய்யாதீங்க. ஏன்னா என்னைக்கா இருந்தாலும் இந்த பாவங்கள் நீங்கள் நல்லா வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. இன்னும் 50 வருஷ காலமாக இருக்கட்டும், 20 வருஷ காலம் ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிடுவீங்க. பாவங்கள் இவங்க மண்ணை தூக்கி போட்டாங்கன்னா அந்த தூத்துற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளை பாதிக்கும். நாளைக்கு அவங்களும் நடுத்தெருவில் நிற்பாங்க. அப்படிங்கிறதுக்கான எல்லா ஒரு வழிவகையும் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. காசு பணம் என்றைக்குமே ஒருத்தரை வாழ வச்சிடாது. இன்றைக்குமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சார்லஸ் அப்படிங்கிற ஒருத்தர் 2000 கோடிக்கு அதிபதி. இந்த ஒரு பெரிய அந்த மதுரை மண்டலத்தையே எடுத்துக்கிட்டோம்னா, தேவக்கோட்டை மண்டலத்தையே எடுத்துக்கிட்டோம்னா டாப் பணக்காரில் அவர் ஒருத்தர். இன்றைக்கி நடுத்தெருவில் போகிற எல்லாத்தையுமே நம்ம அந்த சங்கம் செஞ்சிகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் பிடுங்கி மக்களுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்னா இந்த சங்கம் உருவாக்குனதுக்கான அத்தாட்சி எதுவுமே அந்த மாதிரியான நடக்காது. கூடிய விரைவில் எல்லாத்துக்குமே சொல்யூஷனுங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியான வார்த்தைகளை தயவு செஞ்சு விடாதீங்க. ஒரு இறந்தவங்களுக்கு ஒரு இறக்க குணமாக காட்டுங்க. ஏன்னா ஒரு லீடரை நம்ம தொட்டுட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு லீடரை பற்றி அவன் சொத்தை வித்துட்டான், அவன் இத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கான், 500 கோடி சம்பாரிச்சிருக்கான், 100 கோடி சம்பாரிச்சிருக்கான்னு நம்ம சங்கம் ரீதியாக ஒரு அத்தாட்சியை எடுத்து நம்ம கொடுத்தோன்னேவும் டக்குன்னு எங்கே திருச்சியிலிருந்து கிளம்பி விருதுநகர் போனீங்க. எதுக்காக? வீட்டை எடுத்துகிட்டு போய் ஹோம் டூர்.
எங்கே இது இருக்குது, அவனுக்கு என்ன வீடு இருக்கா காடு இருக்கா, நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கான். இன்னும் போய் சென்னையில் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கான். இன்னொன்று சிவராமன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு சொத்தை விற்றுருக்காரு, 60 கோடி ரூபாய்க்கு சொத்தை விற்றுருக்காரு. என்னன்னு கேட்டு நம்ம ஆதாரத்தோடு எல்லாத்தையுமே வெளியிட்ட அப்புறமும் நீங்கள் என்ன செய்கிறீங்க, சிவராமன் நல்லவர் வல்லவர், அவர் வந்து அத்தாட்சியை கொடுப்பார், நீங்கள் போய் மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க அப்படிங்கிறலாம் கேட்குறீங்க. நாங்கள் எதுக்கு மூஞ்சி இப்போ வைக்கணும்? சிவராமன் விற்கலாம், அந்த சொத்து கம்பெனியில் இருந்தானே விற்று இந்த மாதிரி பாவப்பட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. அதனால் நீங்கள் கூட இருக்கிறது பூராமே பச்சோந்திகள் கூட இருக்கீங்க, நீங்களும் பச்சோந்தி தான். அதனால நீங்கள் கூடிய விரைவில் உங்களோட அழிவும் ஆரம்பம். நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க. உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு இதோட பாதிப்புகள் வந்து சேரும். என்னைக்கா இருந்தாலும் வினை விதைச்சவன் தான் வினை அறுப்பான். நீங்கள் நல்லா தூவி விட்டு அதில் நெல் முளைக்காது, முழுக்க முழுக்க முள்ளு தான் முளைக்கும். முள்ளுல பூரா நீங்கள் குத்துப்பட்டு சாக போகிறது உறுதி. எல்லாத்துக்குமே நீங்கள் ரெடியாக இருங்க, நல்லா சம்பாரிங்க, நல்லா வாழுங்க, பொண்டாட்டி பிள்ளையோட நீங்கள் நல்லா இருப்பீங்க. நன்றி. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் புனல்வாசல் கிராமத்தில் இறந்த பெலிக்ஸ் ராஜா அவருடைய துயர செய்தியை கேட்டு தேனி மாவட்டம் மற்றும் சிவகங்கை மதுரை மாவட்டங்களிலிருந்து அவருக்கு இரங்கல் செய்தி தெரிவிப்பதோடு அவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று தங்களுடைய முதலீடு பணத்தை இழந்து அவர்கள் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்று இங்கு 1,11,000 ரூபாயை இந்த குடும்பத்திற்கு கொடுத்து ஒரு பெரிய உதவியை செய்திருக்கிறார்கள். இந்த உதவி அதாவது என்னமோ நம்ம சிறிதாக நினைக்க முடியாது. இப்போ இந்த குடும்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எந்த எதுவுமே இல்லை, இவங்களுக்கு நெற்கதியில் நிற்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் இந்த பணங்கிறது மிகப்பெரிய ஒரு சரியான தக்க நேரத்தில் கிடைச்ச உதவி. அது மிக்க நன்றியை நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். கிராமத்தின் சார்பாக அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் கரைகாரர்கள் சார்பாக நான் முதல்ல தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து மேற்கொண்டு இந்த நியோமேக்ஸ் நிறுவனத்தின் மூலமாகத்தான் இந்த பெலிக்ஸ் ராஜா இறந்தார். அந்த நிறுவனத்தில் அவர் முதலீடு செய்து அந்த பணத்தை திரும்பி கேட்க போகும்போது அவரை மிகவும் கேவலமாகவும் மிகவும் அசிங்கமாகவும் திட்டுனதோடு இல்லாமல் அவரை கொலை செஞ்சிருவேன், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திடுவேன்னு சொல்லி சார்லஸு, நாகரத்னம் இவருடைய குழுவினர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 7-8 பேர் அவரை மிரட்டினதில் அவர் பயந்து தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், தனது மனைவி எல்லாத்தையும் சொல்லி கதறி அழுதுருக்காரு. இவர் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் நாங்கள் ஊரில் உள்ளவங்க ஏதாவது மனசை தேர்த்தி அவருக்கு ஒரு நல்ல வழியை இது பண்ணியிருக்கலாம். அவர் பயத்தில் அப்படியே போயிட்டு அவர் யார்கிட்டையுமே சொல்லாமல் தன்னுடைய மகன் கல்றையிலே போயிட்டு விஷத்தை அருந்தி அவர் இறப்புக்கு தன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவை தேடி இது பண்ணார். அதை பார்த்து பக்கத்தில் இருந்தவங்க பார்த்து அப்புறம் போய் தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் நாங்கள் எவ்வளவோ காவந்து பண்ணிடலான்னு முயற்சி பண்ணோம். கடவுள் எங்களுக்கு அந்த விதத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இல்லை. இருந்தாலும் நீங்கள்லாம் கடவுள் மாதிரி இங்கே நிற்கிறீங்க. இந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு உதவி செஞ்சு நல்ல வழியில் இருக்கணும். அந்த குற்றச்செயலுக்கு ஆளான சார்லஸு, நாகரத்னம், பெலிக்ஸு கொலைக்கு காரணமே அவங்க தான். அவங்க மேலே அரசாங்கம் நல்ல நடவடிக்கை எடுத்து இது போன்ற குற்றங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த இறப்பு தான் கடைசியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகளுக்கு இதுதான் கடைசி இறப்பு அப்படிங்கிறத விட நடவடிக்கை இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி. நீங்கள் எங்களுக்கு செஞ்ச உதவி மிகப்பெரிய உதவி. கிராமத்தின் சார்பாக நான் உங்கள்கிட்ட நன்றி கூறி விடைபெறுகிறேன்.